ரொம்ப வெளிப்படையா மனசுல பட்டத தைரியமா பேசுற ஒரு நபர். எந்த ஷோ போனாலும் அதுல இவங்க தான் ஆட்ட நாயகி. மிரட்டலான நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். வாட்டர் பாட்டிலா? எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். தேவியானியோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹவ் டோல்ட் ஹர் தட். ஷீ நோஸ். தேவியானிக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். வி கோ லாங் வே பேக். அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, ஹீரோயினாக இருந்த ஸ்டேஜ். பட் ஐ லைக் காதல் கோட்டையில் கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட். அது வந்து 90s கிட்ஸ், அந்த 80s 90s வந்து யாருமே மறுக்கவே முடியாது. பட் ஐ லைக் ஹர் இன் தட் பிரசாந்த் ஃபிலிம், யோர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கல்லூரி காதல் வாசல், கல்லூரி வாசல். வாட் அ சப்பி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி. அந்த மாதிரி ஒரு குஷ்புக்காவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புக்கா அந்த ஸ்டைலில் இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐகானிக். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, வெரி ப்ரவுட். ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் இங்கே இந்த மேடையில் ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ் ஷீ இஸ் லைக் த தேவசேனா ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஷீ இஸ் அ பிரின்சஸ். ஷி எஸ். அண்ட் அதுக்கேற்ற ராஜகுமாரன் சார் இஸ் த பிரின்ஸ். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன்னா ராஜ்குமார் சார். அவ்வளோ லவ் அவர் மேலே, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில் இன்றைக்கும் தளபதி சொல்கிற மாதிரி, தளபதி விஜய் சொல்கிற மாதிரி 20 வயசில் வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினாக இருக்கிறது பெருசு இல்லை. ஆனால் 40 வயசுலேயும் வந்து ஒரு மெயின் லீடில் ஹீரோயினாக நிற்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு மெயின் லீடாக வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு, ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ், ஹூஎவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. இந்த சின்ன படம்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை. மேபி அதை மாற்றிக்கலாம், நல்ல படம்னு சொல்லலாம். ஏன்னா சின்னது பெருசுங்கிறது சம்பளத்தில் மட்டும்தான் இருக்குது. பட்ஜெட் என்னமோ ஒன்று தான், சம்பளத்தில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர். எனக்கு தேவயானி ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, லவ்லி கேர்ள். அந்த கேர்ளாக தான் நான் இன்னும் பார்க்குறேன். பட் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக நான் பார்த்தேன். பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்கில் ஷீ இஸ் அ லவ்லி ஒய்ஃப், லவ்லி மதர், டீச்சர், ஆக்டர், வாட் நாட். அவ்வளோ திறமை இருக்குது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் மனோரமாச்சி அண்ட் ஊர்வஷி அக்கா அண்ட் ஆல் தட். கண்டினியூ டூயிங். அண்ட் ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர். எந்த ஏஜ் குரூப்பில் பண்ணுறோம், யார் கூட பண்ணுறோம், நிறைய இருக்குது. விமனுக்கு வந்து ஈகோ. இந்த ஆர்டிஸ்ட் கூட நடித்தா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா, பப்ளிசிட்டி வருமா, நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. காசிப்ஸும் கரண்ட்லேயும் ஓடிட்டு தான் இருக்குது. யார் பெருசு, யார் டப்பா, யார் இல்லைன்னு. அந்த விதத்தில் எதையுமே யோசிக்காமல் அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி, அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி படம் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ மீடியா. தனக்கு கோயில் கட்ட கோரிக்கை வைத்து வந்தவர்களை இரவு பாடசாலை அமைக்க சொல்லி வழி நடத்தியவர். திரையில் பார்ப்பதற்கும் நேரில் பார்ப்பதற்கும் நேரெதிரானவர். மனதில் குழந்தை. தான் புகழின் உச்சத்தில் இருந்த போதே சிறு பட விழாக்களுக்கு சென்று அவை மக்களை சென்று சேர துணை புரிந்தவர். இன்றும் என்றும் நமிதா நமிதா தான். நல்ல மனசு கொண்ட நமிதா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். மேடையிலே இருக்கிற எல்லாம் ஜாம்பவானுக்கு வணக்கம். மே 9th இந்த நிழல் குடை படம் ரிலீஸ் ஆக போகிற. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய நிஜம்தான். இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷனில் இருக்க அதுக்காக நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்டில் இருக்கிற 2 அயம்மாக்கு நன்றி சொல்லணும். ஐஎம்எஸ் ஜாப் இப்போ ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், வசதி இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஆனால் that's not the point. மெயின் பாயிண்ட் ஒரு அம்மா இல்லைன்னா அப்போ ஒரு அம்மா. ஸோ இந்த படத்தில் அதே பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாருக்காக காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாம் they will connect at some point. ஸோ நிழல் குடை என்டையர் டீம் எல்லாருக்கும், விஜித் அப்புறம் ஜான் அண்ட் டைரக்டர் சார், உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நற்குடும்பம் பேணுதல் சாதாரண காரியம் அல்ல. நம் இணையை மதித்து விட்டு கொடுத்து தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்து நிற்க வேண்டும். தன்னையும் புகழ் கொள்ள செய்து கொண்டு தன்னை நம்பி வந்தவர்களையும் புகழ் ஓங்க செய்ய துணை நிற்பதே சிறந்த குணம் என்பார்கள். அத்துணையிலும் வெற்றி கண்டு முன் உதாரணமாய் வாழ்ந்து காட்டும் ராஜகுமாரி திருமதி தேவயானியின் ராஜகுமாரன் இயக்குனர் திரு ராஜகுமாரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நிழல் குடை விழாவிற்கு வந்திருக்கும் பெருமைக்குரிய எங்களுடைய திரைப்படத்துறையின் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மிக சிறந்த ஒரு குடும்ப விழாவாக நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிவா ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக, எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல படமாக, நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல திரைப்படம். எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டு களிக்க வேண்டும். என்னுடைய மிக மனமுருகிய வேண்டுகோள் இதுதான். மற்றபடி தேவயானி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள். 30 வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குனர்கள், அதே இணை இயக்குனர்கள், அதே இயக்குனர் எல்லோருக்கும் 30 வருடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும், இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மேஜிக். இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிக்குகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது, காண்பித்திருக்கிறது. இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக். நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது. நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது. சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக, சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது. அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும். அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தியும் வணங்கியும் விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜகுமாரன்.